காவிரி ஆற்றுல நிறைய தண்ணி போய் இப்போ மேட்டூர் அணை தன்னோட முழு கொள்ளலாம் வெட்டியிருக்கு. காவிரி ஆறு கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளார உள்நுழையிற இடமே பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம். ஆனால் இந்த தருமபுரி மாவட்ட மக்களால் இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு தவிர விவசாயத்துக்கு கொஞ்சம் கூட பயன்படுத்த முடியாதுங்க. ஆனால் இதே தண்ணி மேட்டூரை போய் சேர்ந்தடைஞ்சு இப்போ மேட்டூரில் மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் இருக்குது. சேலம் மாவட்டத்தில் இப்போ 100 வறண்ட ஏரியை 763 கோடி ரூபாய் செலவில் 100 வறண்ட ஏரிகளை நிரப்ப திட்டமிட்டிருக்காங்க. முதற்கட்டமாக 56 ஏரி நிரப்ப திட்டமிட்டிருக்காங்க. இப்போ நிரம்பிட்டு இருக்குங்க 56 ஏரியும். ஆனால் இதே மாதிரி திட்டம் நம்ம தருமபுரி மாவட்டத்திலும் இருந்தால் நல்லாயிருக்கும். தருமபுரி மாவட்டம் ஆல்ரெடி ஒரு வறட்சி மாவட்டங்க. இந்த மாதிரி நிறையவே வறண்ட ஏரியும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி திட்டம் தருமபுரி மாவட்டத்துக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும். சேலம் மாவட்டத்தில் இருக்கிறது ரொம்பவே சந்தோஷம் தான். ஏன்னா கடலை போய் கலக்கிற தண்ணி இந்த மாதிரி பயன்படுறது விவசாயிகளுக்கு பயன்படுறது ரொம்பவே நல்லது. தருமபுரி மாவட்டத்தில் எம்பியா நின்ன சௌமியா அன்புமணி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. தான் எம்பியா வந்தால் இந்த மாதிரி ஏரியில் தண்ணி நிரப்புறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வர முடியல. தற்போது இருக்க திமுக அரசு இதை பற்றி கண்டுக்குமா?